ஓம் ஸ்ரீமாத்ரே நமக. அபிராமி அந்தாதியோட 54வது பாடல் இன்று அனுபவிக்க இருக்கின்றோம். போன பாடல்ல அம்பாளை தியானிக்கிறத பத்தி சொன்னார். அதே போல ஒரு தவம் இல்லை அப்படின்னு சொன்னார். தன்னம் தனி இருப்பார்க்கு கண்ணங்கரிய குழலும் கண்மூன்றும் கருத்தில் வைத்து தன்னம் தனி இருப்பார்க்கு இது போலும் தவம் இல்லையேன்னு அம்பாளை தியானிக்கிறத தவம்னு சொன்னவர், ஏன் அந்த தவத்தை நம்ம செய்யணும், எதனால அப்படிங்கிறத அம்பாளோட அடியை பற்றினவர்களுக்கு மிடி இல்லை அப்படின்னு சொல்ற. மிடி அப்படின்னா எதை சொல்ற? மிடினா நம்மளுக்கு தெரியும் வறுமை. ஆனா வறுமை இல்லையா, அந்த மிடி அப்படிங்கிறது கொடிய வறுமையா. மிடியை விட மடிவது சிறந்ததுன்னு சொல்லப்படுறது. அத மாதிரி அந்த மிடிங்கிறது இல்லை அப்படிங்கிறத என்ன சொல்றாரு அழகா, இல்லாமை சொல்லி ஒருவர் தம்பால் சென்று இழிவுபட்டு நில்லாமை நெஞ்சில் நினைகுவிரேல் நித்தம் நீடு தவம் கல்லாமை கற்ற கயவர் தம்பால் ஒரு காலத்திலும் செல்லாமை வைத்த திரிபுரை பாதங்கள் சேர்மின்களே. இல்லாமை சொல்லி ஒருவர் தம்பால் சென்று இழிவுபட்டு நில்லாமை நெஞ்சில் நினைகுவிரேல் நித்தம் நீடு தவம் கல்லாமை கற்ற கயவர் தம்பால் ஒரு காலத்திலும் செல்லாமை வைத்த திரிபுரை பாதங்கள் சேர்மின்களே அப்படின்னு சொல்ற. ரொம்ப அழகு. என்ன செய்யக்கூடாது, அப்படிப்பட்ட நிலைமை எனக்கு கொடுத்ததுக்கு உன்னுடைய தவம், உன்னை நினைத்து தியானம் பண்ணினதுதான் அப்படிப்பட்ட நிலைமை நீ கொடுத்த இல்லையாங்கிறது. அப்போ மிடியை துரத்துகின்றதாம் அம்பாளுடைய அடிக்கமலம் அப்படின்னு சொல்ற. ஏன்னா இல்லாமை தங்கிட்டக்க இல்லாத நிலைமை, அந்த வறுமையை போய் எங்கிட்டக்க அது இல்லை அப்படின்னு கூறி குறுகிடுவா. பெரியவாள்னா எங்கிட்டக்க இல்லை அப்படின்னு ஒரு யாச்சகம் கேட்க போனோம்னா அதை போய் சொல்லி ஒருவர்கிட்டக்க போய் அதை கேவலப்பட்டு அங்க போய் நிற்காத நிலைமை அவ நம்ம எப்படி பாப்பா. நமக்கு தெரியும் அதெல்லாம். ஏளனமா இப்படி பாக்குறது, நம்மளை விரட்டுற மாதிரி மொஞ்சம் திருப்பிக்கிறது, அதெல்லாம் எப்பேற்பட்ட கொடுமை தெரியுமா. அதனாலதான் சொல்றேன், அப்படி கேவலப்பட்டு நிற்காத நிலைமை, அதை பத்தி நீங்க நினைச்சு பார்த்தேன்னா கொஞ்சம் கூட நீங்க இது பண்ணாம, சந்தேகமே இல்லாம நித்தமும் டெய்லி உயர்ந்த தவம் செய்வதையே அதை செய்யாதது, அப்படி செய்யாம இருக்கிற கூடிய நிலைமை உள்ளவாளுக்குத்தான் இந்த மாதிரி நிலைமை வரும். அம்பாளை மனசு வச்சு செஞ்சாச்சுன்னா அந்த கீழ்மையான குணத்தவரிடம் எப்பொழுதும் செல்லாத நிலைமையை அந்த பாதங்கள் நமக்கு கொடுக்கும்னு ரொம்ப அழகா ஒரு கிஸ்டா சொல்லியிருக்காரு. இதை நம்ம இப்ப கொஞ்சம் விரிவா பார்க்கலாம். ஏன்னா இதுல எப்படி பொருள் சொன்னாலும் இதுல சொல்றதுக்கு முடியாம இருக்கு. அழகா வார்த்தை சொல்லியிருக்காரு. வறுமை 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 அப்படின்னு சொல்லும் போது நம்மளுக்கு தெரியும் இல்லையா, வறுமைங்கிறது எவ்வளவு வறுமை. வறுமை இளமையில் வறுமை மிக கொடுமை அப்படின்னு ஔவையார் சொல்ற மாதிரி அந்த கொடுமை அது அப்போ இந்த வளமையோட வாழ்வது அப்படின்னா அதுதான் உண்மை வாழ்வு அப்படின்னு சொல்றாரு. அப்போ வறுமை அது நம்மளுக்கு சிறுமையைத்தான் தரும் அப்படிங்கிறது. இந்த வறுமை, அந்த வளமையான வாழ்வு எப்படி பெறலாம் அப்படின்னு அழகா சொல்றார் அபிராமி பட்டர். ஏன்னா கொடிது கொடிது வறுமை கொடிது, அதனிலும் கொடியது இளமையில் வறுமைன்னு ஔவையார் சொல்ற மாதிரி வறுமைக்கு என்ன பெயர் சொல்லலாம்? தரித்திரம், ஏழ்மை இல்லையா, மிடி, இல்லாமை. அதனால்தான் அந்த மிடிங்கிறது கொடிய வறுமை அப்படின்னு சொல்றார். அப்ப அதுக்காண்டி இந்த மாதிரி வறுமையில என்னை பத்தி இது பண்ணிடாதே, சாதாரண மனிதர்கள்ட்ட போய் கெஞ்ச வைக்க கூடாதுன்னு அருணகிரியார் என்ன சொன்னாராம் திருப்புகழ்ல, திமிர உததி அணைய நரக ஜனன மதனில் விடுவாயேல்
செவிடு குருடு வடிவு குறைவு சிறிது மிடியும் அணுகாதே அமரர் வடிவும் அதிக குலமும் அறிவு நிறையும் வரவே நின் அருளது அருளி எனையும் மனதோடு அடிமை குளமும் வரவேணும் அப்படின்னு சொல்லுவேன். அந்த கொஞ்சம் கூட அந்த வறுமை, ஏன்னா மிடி அப்படின்னு கொஞ்சம் வறுமை அப்படின்னு சொல்றார். அப்போ அந்த வறுமைங்கிறது கொஞ்ச அளவு கூட வாழ்வில் வந்துடக்கூடாது அப்படின்னு சொல்றார். அந்த வறுமைங்கிறது எத்தனை கொடுமைன்ட்டோ, வறுமை அது வறுத்து எடுக்கிறது, வறுமை இல்லையா, வறுத்து எடுக்கிறது நம்மள வாழ்க்கையில. அப்ப இப்படி வறுமை வருவதற்கு என்ன காரணம், அப்படி வந்துடுத்துனா அதை நம்ம எப்படி போக்கிக்கலாம் அப்படின்னு அபிராமி பட்டர் இதுல அதுக்கு ஒரு அழகான வழி சொல்ற. வறுமைன்னு சொல்லாம இல்லாமைன்னு சொல்றது. இதுல இல்லாமை அப்படின்னா என்ன? இல்லாமை நிறைய இருக்கு. அதாவது செல்வம் இல்லாதது மட்டும்தான் இல்லாமைங்கிறது இல்லை. எந்த ஒரு இதுலயும் நம்மளுக்கு ஒரு குறைவு இருக்குமானால் அதுதான் இல்லாமை, வறுமை. நமக்கு எத்தனை ஆமைகள், ஆமை புகுந்த வீடு உருப்படாதுன்னு சொல்லுவா. எந்த ஆமை? அந்த ஜீவராசி புகுந்த வீடு இல்ல. நம்மள்கிட்ட நிறைய ஆமைகள், உயிருள்ளா ஆமைகள் உயிருள்ள மனிதரிடம் நிறைய இருக்குங்கிற. கல்லாமை, நில்லாமை, அறியாமை, புரியாமை, தெரியாமை, விளங்காமை, உண்ணாமை, பாராமை, அஞ்சாமை, ஈயாமை, தெரியாமை, எத்தனை ஆமைகள் இல்லலாம், எத்தனையோ ஆமைகள். இந்த ஆமை நுழைந்த இல்லம், இந்த ஆமை வந்துடுத்துனா நமக்கு எதுவுமே நடக்காது. அப்ப அது செல்வத்தை மட்டும் குறிப்பது இல்லை, எது நம்மிடம் இல்லையோ அது அத்தனையும் இல்லாமை அப்படிங்கிற. இருப்பவன் தானே அடுத்தவனுக்கு கொடுக்க முடியும் இல்லையா? அப்ப இல்லாமையில் இருப்பவன் எப்படி இன்னொருத்தனுடைய இல்லாமையை அகற்ற முடியும் அப்படிங்கிற. அப்ப இல்லாமை என்பதை நீக்கக்கூடியவள் யாரு? அன்னை அபிராமி மட்டும்தான் அப்படிங்கிற. நம்மளுக்கு எத்தனையோ ஆமைகள்ல மிகுந்த மோசமான ஆமை பொறாமை. அந்த அடிப்படை காரணம், இந்த பொறாமை குணத்திற்கே அடிப்படை காரணம் எது? இல்லாமை. நம்மள்கிட்ட இல்ல, அவள்கிட்ட இருக்கு பத்தையா, அவள்கிட்ட இருக்கேங்கிற அந்த எண்ணம் வந்தாலே அந்த பொறாமை, அதுக்கு இல்லாமைதான் காரணம். அப்ப இதை இல்லாமல் செய்யக்கூடியவள் யாரு அப்படின்னு சொல்றார். என்னன்னா அபிராமிய சொல்றார். அந்த இல்லாமைங்கிறது ரொம்ப வேதனையானது. அதையும் தன்னுடைய வாயாலேயே இன்னொருத்தர்கிட்ட போய் சொல்லி அதை இறக்கிறதை விட அது மேலானதுங்கிறார். இறப்பு அப்படி சொல்றதை விட இறப்பு மேலானதுங்கிறார். இந்த மகன்கிட்ட இல்ல அப்படின்னு அவள்கிட்ட போய் கெஞ்சி கேட்கறத விட இறப்பு மேலானது அப்படின்னு சொல்றார். ஈ என்று நான் ஒருவரிடம் நின்று கேளாத இயல்பும் என்னிடம் ஒருவர் ஈது இடு என்று போது அவருக்கு இல்லை என்று சொல்லாமல் இடுகின்ற திறமும் வேண்டும்னு யாரு? வள்ளலார் ஆண்டவன்கிட்ட வேண்டார். எப்படின்னா, ஒரு பசுவோடு தாகத்துக்கு போய் தண்ணீர் ஒருத்தட்ட கேட்டாலும் கூட அதுவும் ஆவுக்கு நீரென்று இறப்பினும் நாவிற்கு இரவின் இழிவிந்தது இல் அப்படின்னு வள்ளுவர் சொல்ற மாதிரி அந்த இறக்கிறதுங்கிறது இறப்பவர் சொல்லாட போம் உயிர் அப்படின்னு. இறத்தல் இறத்தலுக்கு சமம் அப்படிங்கிறது. போய் கேட்கறது இறத்தலுக்கு சமம் அப்படின்னு. குச்சேலற்ற அவ போய் மனைவி சொல்றா, நம்மளோட இயலாமை வறுமையா இருக்கு, போய் அவர்கிட்ட உங்க கிருஷ்ணர் உங்க நண்பன் தானே, அவர்கிட்ட போய் கேளுபோன்னு சொல்லும் போது அந்த குச்சேலோபாக்கியானத்துல அவர் சொன்னாராம், குச்சேலர் பல்லெல்லாம் தெரிய காட்டி பருவிரல் முகத்தில் கூட்டி சொல்லலாம் சொல்லி நாட்டி துணைக்கரம் விரித்து நீட்டி மல்லலாம் அகல ஓட்டி மானம் என்பதனை வீட்டி இல்லலாம் இரத்தல் அந்தோ இழிவிழி எந்த ஞான்றும் அப்படின்னு சொல்ற. வெறும் இழிந்த நிலைங்கிறதுனா ஒருத்தட்ட போய் கையேங்கிறது தான். இத ஒரு அழகா ஒரு இதுல சொல்லுவா, ஒரு பாட்டுல சொல்லியிருக்கா. ஒரு புலவர்கிட்ட ஒருத்தர் கேட்ட போது, எது ரொம்ப இழிந்ததுன்னா துரும்பு, துரும்பை விட இழிந்ததுன்னா பஞ்சு, பஞ்சை விட இழிந்ததுன்னா இன்னொருத்தட்ட போய் இல்லைன்னு சொல்லி கையேந்துறது அப்படின்னாதான். உடனே பஞ்சு காற்றடித்தா பறந்துடும். அப்போ அந்த போய் கேட்கறவன் பறப்பது இல்லையேன்னு கேட்ட போது அந்த புலவர் சொல்றாரா, காற்று கூட
ஏதாவது நம்மள்ட்ட வந்து கேட்டுருமோன்ட்டு பயந்து அவன் பக்கம் அது பக்கம் வீசுறது இல்லை அப்படிங்கிறாளாம். நொய்தாம் திரணத்தில் நொய்தாகும் வெண்பஞ்சு நொய்தான் இறப்போ நுவலும் கால் நொய்தான பஞ்சுதனில் நொய்தானை பற்றாதோ காற்று அணுக அஞ்சும் அவன் கேட்பது அறிந்து. காற்று கூட பயப்படுமா அவன்கிட்ட, நம்மள்ட்ட வந்து ஏதாவது கேட்டுடுமோன்ட்டு. இப்படி இறத்தல் அப்படிங்கிறது பெரிய இழிவு அப்படிங்கிறார். ஏன்னா தலையின் இழிந்த மயிரணையீர் மாந்தர் நிலையின் இழிந்த கடைன்னு வள்ளுவர் சொல்ற மாதிரி எந்த விதமான இறத்தலும் ஒருத்தர் கிட்டக்க போய் சொல்லக்கூடாது, கேட்கக்கூடாது. எந்த நிலையிலும் தன் நிலை விட்டு பிறரை நாடி சென்று யாசிப்பவர் எப்பொழுதும் தாழ்மையாகத்தான் கருதப்படுவார்களாம். அதனால தான் ஒருவர் தம்பால் சென்று இழிவுபட்டு அப்படின்னு சொல்ற. அந்த வறுமை இருந்தால் கூட ஒருத்தட்ட போய் கேட்காம அதுலயும் செம்மையா வாழ கத்துக்கணுமா. அப்படி இழிவாக இருக்கக்கூடாது. ஏன்னா இழிவு அப்படின்னு ஒண்ணு சொன்னாலே ஒருத்தர் கையை கொடுத்து இன்னொருத்தர் மற்றவர் ஒருவர் கரம் நீட்டுவார் மற்றவர் எடுத்துக்கொள்வார்னு கர்ணன்ல பாடுவார். அது மாதிரி இவர் கையில மேல இருந்து அவர் கொடுத்தாருன்னா வாங்குறவர் தாழ்ந்த நிலையிலிருந்து கையில வாங்குறது. அதனால அது கூட கூடாதான். கையை நீட்டி கொடுக்கணுமா, அவ அதுல இருந்து எடுத்துக்கணுமா. இதைத்தான் அழகா ராமர் வந்து சொல்ற. ஆஞ்சநேயர் என்ன பண்ணாரா சுந்தரகாண்டத்துல சொல்லும் போது ராம நாமாங்கிதம் சேதம் பஸ்ய தேவி அங்குலீயகம் அப்படின்னு சுந்தரகாண்டத்துல சொல்லுவார். காட்டிகன் ஓர் ஆழி அது வாழ் நுதலி கண்டாள் இத்தகையால் அடையாளம் இது அவன் கை மோதிரமே அப்படின்னு பெரியார் திருவள்ளுவர். அவன் கையில உள்ள ஆஞ்சநேயர் வந்து என்ன பண்ணாரா, அப்படியே கையில நீட்டினாராம், தன் கையிலேயே அப்படி நீட்டி காமிச்சாரா, அதை சீதை எடுத்துக்கொண்டாளாம். ஏன்னா இவர் கொடுக்கும் போது சீதை கை தாழ்ந்து வாங்கிக்க கூடாது அப்படின்னு சொல்றதுனால கையை கொடுக்கும் கையாகவே இருக்க வேண்டும், அம்பாளுடைய கை அவள் தாழ்ந்து வாங்கக்கூடாதுன்னு நீட்டினா அவள் எடுத்துட்டான்னு சொல்றாளாம். அப்போ இழிவாக நினைக்கும் தொழில் நாம நினைச்சுப்போம், இந்த குப்பைக்காரை வரான் அவன் வந்து இழித்தொழில் செய்யணும், அந்த வேற வேலை செய்யறவாழ்னால அது இழித்தொழில் நினைச்சோம்னா நம்ம வீடை ஊரும் நாரி போகும் இல்லையா. அப்ப எத்தனை உயர்ந்த நிலையாக இருப்பவர்கள் பிறரிடம் யாசிக்கும் நிலை நேர்ந்தால் அவர்கள்தான் தாழ்ந்த நிலையா. இந்த மாதிரி வேலை செய்யறவாள்லாம் தாழ்ந்த நிலை இல்லைங்கிறார். ஏன்னா இதுல என்ன சொல்றாருன்னா, கற்றை குழலார் கவிஞெல்லாம் ஓர் மகவை பெற்ற கணமே பிரிந்திடமே கற்றருளே கேட்ட பெரியோர் பெருமையெல்லாம் வேறொன்றை கேட்ட பொழுதே கெடும் அப்படிங்கிறார். யாராவது ஒரு பெரியவர் நினைச்சிட்டு இருக்கோம், ஏதா கேட்டா பத்தையா அப்படின்னு ஒரு மனசுக்குள்ள ஒரு நினைப்பு அவரை பத்தி வந்துடும். அதனால இல்லாமை சொல்லி ஒருவர் தம் பால் சென்று இழிவுபட்டு நில்லாமை நித்தம் நெஞ்சில் நினைகுவீரேல்கிறார். அதை நினைச்சு பார்த்தாச்சுன்னா நம்ம யார்ட்டையும் போய் கேட்கவே மாட்டோம். அதை விட குறைந்த செயல் எதுவுமே இல்லைங்கிறார். பிறரிடம் கையேந்தி இறத்தல் நாம பார்த்தோம் இறத்தலுக்கு சமானம். அதனால அதை இந்த மாதிரி செய்யறவாளுக்கு தான் இதை சொல்றார். இப்போ எப்படின்னா மானம் அப்படிங்கிறது எது வரைக்கும் இருக்கும்னா சந்திர சூரியர்கள் உள்ளவரை இருக்கும் அப்படின்னு சொல்றாராம். பிராணன் வந்து எப்போதும் நம்முடன் இருக்க போவதில்லை, ஆனால் மானம் வந்து சந்திர சூரியர்கள் உள்ளவரை இருக்கும்னு மகாபாரதத்துல பீமன் தனக்கு மானம் போகும்படியான நிலை ஏற்பட்டால் நான் பிராணனை விட்டாவது மானத்தை காத்துக்கொள்வேன் அப்படின்னு சொன்னாராம். பிராணம் வாவி பரித்தியஜ மானமே வாவி ரட்சது அனித்யோ பவதி பிராணோ மானஸ்துவா சந்திரதாரகம் அப்படின்னு சொல்ற. அப்ப இழிவுபட்டு நில்லாமை நெஞ்சில் நினைக்கும் போது ஏற்பது இகழ்ச்சி அப்படின்னு ஔவையார் சொல்லியிருக்கு. நம்ம ஆத்திசூடி நிறைய பார்த்திருக்கோம். தியாக பிரம்மம் என்ன பண்ணினார், ராஜா வந்து வாசல் அப்படியே பொண்ணு பொருளை கொட்டிட்டு வான கூட்ட போது கூட வேண்டாம், எனக்கு என்னோட ராமர் தான் வசத்தின்னு அப்படியே என்ன பண்ணினார், ராமனுக்கு ஜலத்தையே நிவேதனமா வைக்கிற அளவுக்கு வறுமை. ஆனாலும் கூட அந்த ராஜா வந்து எல்லாத்தையும் கொடுக்குறேன்னு போது நிதிசால சுகமா ராமு நீ சந்நிதி சேவக சுகமா அப்படின்னு ஒரு கீர்த்தனை பாடினார். அத மாதிரி இந்த வறுமையில அதை நினைச்சாருன்னா வேண்டவே வேண்டாம்னு தோணிடும். இப்போ சாதாரணமா நமக்கு என்னன்னா நிதி கிடைச்சிருச்சுன்னா உடனே அப்படியே பெருசா நினைப்பான். ஆனா சாதுக்களுக்கு நிதியை விட சந்நிதி தான் உயர்ந்தது அப்படின்னு சொல்ற.
கேடும் ஆக்கமும் கெட்ட திருவினார் வீடும் வேண்டா விரலின் விளங்கினார் அப்படின்னு பெரிய புராணத்துல என்ன சொல்வார், இறைவன் தானாக வந்து முக்தியை நல்கினா கூட அடியார்கள் விரும்ப மாட்டார்கள் அப்படிங்கிறார். ஏன்னா அடியவர்களுக்கு கேட்க வேண்டிய நிர்பந்தம் ஏற்பட்டால் வேற யார்ட்டையும் கேட்க மாட்டா, இறைவன்கிட்ட மட்டும்தான் அம்மா அப்படின்னு கேட்பா. அப்பா நீ செய்ய மாட்டாயா அப்படின்னு அவர்கள்ட்ட தான் கேட்பாளாம். அத்தகைய திடசித்தம் இருப்பவர்கள் தான் இந்த மாதிரி நித்தம் நெஞ்சில் நினைகுவிரேல் அப்படின்னு சொல்றார். அப்ப யார சேரணும்? திரிபுரை பாதங்கள், அவளுடைய பாதங்களை போய் சேர்ந்துட்டோம்னா பிறர்கிட்டக்க தன்னுடைய வாயால தன்னுடைய இல்லாமையை கூறி இழிவுபடும் நிலை வராது அப்படிங்கிறார். ஏன்னா அம்பாளோட திருப்பாதங்களை சரணடைபவர்களுக்கு இந்த நிலை வரவே வராது அப்படின்னு சொல்றாரு. வேற யார் காலையும் போய் விழுந்தா போன்னு கூட சொல்லலாம். ஆனா அம்பாள் தன்னை குழந்தை வந்து கேட்கறதுன்னு கருணையோட கேட்டு நமக்கு கொடுக்கக்கூடியவள் அவள் ஒத்திதான். அபிராமி பதிகத்துல அபிராமி பட்டரோட ஒரு சொன்னார், நம்ம ஒரு பாடலை அனுபவிச்சோம். எனது இன்னல் இன்னபடி என்று வேறு ஒருவருக்கு இசைத்திடவும் அவர்கள் கேட்டு இன்னல் தீர்த்து உள்ளத்து இறங்கி நன்மைகள் செய்யவும் என்னளவும் முடியாது. நின் உன்னத மருவும் கடைக்கண்ணின் அருள் சிறிது செய்யின் உதவாத நுண்மணல்களும் ஓங்கு மாற்றுயிர் சொர்ணமலையாகும். அது அன்றி உயர் அகில புவனங்களை கனமுடன் அழித்து 32 அறமும் கவில் பெறச் செய்யும் நின்னை கருதும் நல் அடியவருக்கு எளிவந்து சடுதியினில் காத்து ரட்சித்து ஓர்ந்து வனசம் நிகர் நின் பாதம் நம்பினேன் வந்து அருள் செய் வளர்த்திரு கடவுரில் வாழ்வாமி சுபநேமி புகழ்நாமி சிவசாமி மகிழ் வாமி அபிராமி உமையே அப்படின்னு சொன்னார். அப்போ அம்பாளோட திருவடி பணிந்தால் அந்த தாழ்வு போய் வாழ்வு கிடைக்குமா அப்படின்னா நிச்சயம் தரக்கூடியவள் அவள். அதனால வயிற்று பசி நம்ம பார்க்குறோம், ரோட்ல பிச்சை வந்தா போன்னு விரட்டுவா, எல்லாரையும் நம்ம பார்க்குறோம். அப்போ பட்டினத்தார் என்ன சொன்னாராம், இருக்கும் இடம் தேடி என் பசிக்கே அன்னம் உருக்குமுடன் கொண்டு வந்தால் உண்பேன் பெருக்க அழைக்கினும் போகேன். எங்க வீட்டுக்கு சாப்பிட வாங்கோன்னு கூப்பிட்டா கூட நான் போக மாட்டேன். நான் இருக்கிற இடத்துக்கு யாராவது கொண்டு வந்து கொடுத்தால் நான் சாப்பிடுவேன். இந்த இறந்து உண்ணல்ங்கிறது இழிவு அப்படிங்கிறார். ஆனா இறைவனுக்கு தெரியும், தன்னுடைய அடியவர்களுக்கு பசி எடுத்தால் இறைவனே உணவளிப்பான்கிறார். சுந்தரர் என்ன பண்ணினார், கஷேத்ராடன போறார், திருக்காவூருக்கு வரார். அவருக்கு பசி தாகம் ஏற்படுறது. அப்ப பகவான் சோஸ்திரம் பண்றார் சிவபெருமான. உடனே அவர் என்ன சொல்றாரா, ஒரு நிழல் பந்தல் வச்சு சாப்பாடு பொதிசோறும் தண்ணீரும் கொடுக்கிறாரா சுந்தரருக்கு. பாடுவார் பசி தீர்ப்பார் பரவுவார் பிணிகளைவான் ஓடு நன்கலனாக உன் பலிக்கு உழல்வானே அப்படின்னு அவர் பாடினார். அதே மாதிரி திருக்கச்சூர் தலத்திலேயே அவருக்கு பசி வந்தோடனே சிவபெருமான் என்ன பண்ணுவாரா, ஓடு எடுத்து அன்னத்தை வாங்கிட்டு வந்து இவருக்கு கொடுத்தாரா, பசி ஆற்றினாரா இவரோட பசிய. கதுவாய் தலையில் பலினி கொள்ள கண்டால் அடியார் கவலாரே என முதுவாயோரி அப்படின்னு ஒரு பதிகம் பாடுறார். அதுல சொல்றார், எனக்காக திருவோடு ஏந்தி நீ என்னோட அன்னம் இறந்து வந்து எனக்கு நீ பசியாற்றியாயே அப்படின்னு. ராமலிங்க சுவாமிகளுக்கு இதே மாதிரி தான் நடுநிசையில அவளோட அன்னை வடிவுல வந்து சாப்பாடு கொடுத்தாலாம். அத மாதிரி நிச்சயமா பகவானோட திருவடியை சரண் பொழுதுதான் நமக்கு தேவையானதை அவர் தராம இருக்கவே மாட்டா. அப்படிப்பட்ட அன்னை அபிராமி நமக்கு இழிவுபடாத நிலையை தரக்கூடியவள் அவள் ஒருவள் தான் அப்படின்னு சொல்றார். அதனால நித்தம் நீடுதவம் கல்லாமை கற்ற கயவர் தம்பால் சென்று ஒரு காலத்திலும் செல்லாமை வைத்த திரிபுரை பாதங்கள் அப்படிங்கிற. அப்போ என்ன பண்றாருன்னா, சிவபாதம் தவறாமல் நினைக்கணும் அப்படிங்கிறார். அவளோட இதே நினைக்கணும், நித்தம் நீடு தவம் கல்லாமை கற்ற கயவர். ஏன்னா இவர் என்ன சொல்றார் பட்டினத்தடிகள், வினை போகுமே ஒரு தேகம் கண்டாய் வினைத்தான் ஒழிந்தால் திணைப்போது அளவும் நில்லாது கண்டாய் சிவபாதம் நினை நினைப்போரை மேவு நினையாரை நீங்கு இந்நெறி நின்றால் உதைப்போல் ஒருவர் உண்டோ மனமே எனக்கு உற்றவரே. அப்படிப்பட்ட நிலை வந்ததுன்னா நீதான் எனக்கு உற்ற மனம், உற்றவர் நீதான் அப்படிங்கிறார். அதனால தான் சிவபாதம் தவறாமல் நினைக்கணும். அப்படி நினைக்காவிட்டால் நினைப்பவர்களுடைய உறவையாவது கொள்ளணும்.
அதுவும் இல்லாட்ட இறை வழிபாடு இல்லாதவரை நெஞ்சினால் கூட நீ நினைக்காதே மனமே அப்படிங்கிறார். அதுதான் நீ எனக்கு செய்யற பேர் உபகாரம்னு தன்னோட நெஞ்சுக்கு, மனமே எனக்கு உற்றவரே, இப்படிப்பட்ட மனத்தை நீ எனக்கு கொடுத்துட்டேன்னா உன்ன மாதிரி உற்றவர் யார் உண்டு அப்படிங்கிறார். வள்ளல் பெருமான் என்ன சொன்னார்? உள்ளொன்று வைத்து புறமொன்று பேசுவார் உறவு கலவாமை வேண்டும் சொன்னார். அதனால தீய நட்பு கூடவே கூடாது. எப்படி சொன்னார்? பிரகலாதன், இரண்யகசிபு என்ன பண்ணினார்? நாராயண நாம சொல்லக்கூடாதுன்னு அந்த குழந்தைய எல்லாம் இது பண்ணினார். விசாசர்மர் அவ சிவபூஜைக்கு ஒரு பால் அபிஷேகத்துக்கு வச்சிருந்தது அவ அப்பா எச்சதத்தன் எட்டி உதைச்சு தடை உண்டாக்கினார். அது மாதிரி சண்டிகேஸ்வரர் தந்தையோட இது. அதனால தான் பிரகலாதன், விசார சர்மரை, சண்டிகேஸ்வரர் எல்லாம் தந்தையே துறந்தவர்களாக இருந்தார்கள். பரதன் அவன் அம்மா கைகை இந்த மாதிரி பண்ணினோன்னு தாயே வேண்டாம்னு சொன்னான் இல்லையா? விபீஷணன் ராவணனை விட்டு நீங்கி ராமன் கிட்டக்க சரண் புகுந்தான். இப்படி நல்ல காரியங்களை செய்ய தடை செய்பவர்களை அறவே ஒதுக்கி வாழ வேண்டும் அப்படின்னு சொல்ற. இப்ப இறை உணர்வோடு வாழ்பவர்கள் தான் நல்லவர்கள், மற்றவர்கள் எல்லாம் தீயவர்கள்ங்கிறார். அத மாதிரி தான் நித்தம் நீடு தவம் கல்லாமை. என்ன உண்மையான இது என்ன இது அப்படின்னு பார்த்தோம்னா, ஏன் எல்லாரையும் ஒதுக்கணும் அப்படின்னா, அந்த தீமை எண்ண உள்ளவனால நமக்கும் அது வேண்டாதான் வரும். நமக்கு ஒரு காரியம் செய்ய போறோம், ஸ்கூல்ல படிக்கவே போறோம் வச்சுக்கோங்க, படிக்கிறதுக்கு போற சின்ன வயசுல நம்மளுக்கு ஸ்கூலுக்கு போனா கோபம் வரும். யாராவது போக வேண்டாம் சொன்னா அவதான் நல்ல வாழ தெரியும். ஆனா பின்னால வளர்ந்து அதை கரலாம இருக்கும்போது ஒரு வேலை கிடைக்காது, வறுமை நிலைமை இருக்கும், வேற ஒற்று யாரும் மதிக்க மாட்டாங்கிற வரும்போது தான் அன்னைக்கு தான் தெரியும். அப்போ நம்மளுக்கு தீமைங்கிறது ஈஸியா பரவிடும் மனசுக்குள்ள. அப்ப அவர்களை எல்லாம் துறந்து வாழ வேண்டும். குரூர் ந சஸ்யாத் ஸ்வஜனோ ந சஸ்யாத் பிதா ந சஸ்யாத் ஜனன் ந சஸ்யாத் தெய்வம் ந சஸ்யாத் ந பதிச்ச சஸ்யாத் நமோச்ச ஏத்தியக சமுபேதம் ருத்யும் அப்படின்னு பாகவதத்துல சொல்லப்பட்டிருக்கு. எந்த காரியம் நம்மளை தடை நல்ல காரியங்களை தடை செய்பவர்களை நாம் துறக்கணும் அப்படின்னு சொல்ற. அப்போ எப்படி தடுத்து அவர்கள் ஒரு நல்ல காரியம் செய்யறவாளுக்கு, நம்மளுக்கு நல்ல காரியம் செய்யறோம்னா அதுக்கு நிறைய தடுக்கிறதுக்குன்னே சேருவா இல்லையா? அப்படி கயவர்களை பற்றி திருவள்ளுவர் திருக்கருவள்ல என்ன சொல்றார்? ஏவமும் செய்கலான் தான் தேரான் அவ்வுயிர் போவோம் அளவும் ஓர் நோய் அப்படின்னு. உலகுக்கு நோய் போன்றவனா, நற்காரியம் செய்யாமல் தானும் செய்யாமல் செய்பவர்களையும் செய்ய விடாமல் செய்பவன் உயிர் போகிற அளவும் உலகுக்கு நோய் போன்றவன் சொல்லிட்டார். ஏன்னா தவம் அப்படின்னா, தவம் கல்லாமை கற்ற கயவல் பால் சென்றுங்கிறார். தானும் நல்லது செய்ய மாட்டா, அப்படி நல்லது செய்யறவர்களையும் உய்ய விடாமல் தடை செய்து கெடுக்கும் தன்மையர்கள். இவர்கள் மிக மிக கொடியவர்கள். இவர்கள் கிட்டக்க போய் கையேந்தி செல்ல விடாமல் அம்பாள் தடுத்து அருள் புரிவாள் அப்படின்னு சொல்றார். ஏன்னா தீமையே வடிவாக திகழும் தீயவர்கள் நட்பு நமக்கு ஏற்படவே கூடாது. அம்பாளை சரண் புகுந்திருந்தோம்னா அந்த நட்பு அப்படி இதா இருந்தால் கூட அதுல இருந்து நம்மளை காத்து அருள் புரிவாளாம். அம்பாள் பட்டினத்தடிகள் என்ன சொல்வார்? ஆற்றோடு தும்பை அணிந்தாடும் அம்பலவாணர் தம்மை போற்றாது பேருக்கு குறியும் உண்டே இப்பூதலத்தில் சோற்று ஆவி அற்று சுகமற்று சுற்ற துணியுமற்று ஏற்றலும் பிச்சை கிடைக்காமல் ஏக்கற்று இருப்பார்களே அப்படின்னு சொல்ற. ஏன்னா இது எப்படி கரவோடு நின்றார் கடிமலையில் கையேற்று இரவோடு நிற்பித்தது எம்மை அறவோடு மோட்டாமை பூண்ட முதல்வரை முன் பணிய மாட்டாமை பூண்ட மனம். இப்படி அவளை பணியாம இருக்கும் போது இது என்னெல்லாம் வருது அப்படின்னு சொல்ற நம்ம. அதனால இறைவனை அடைய வழி காட்டுவதுதான் தவம். உலகத்துல உயிரோட இருக்கும் போதே இறைவனை அடைய நம்ம வழி காணணுங்கிறார். அதுதான் மிகச் சிறந்ததுங்கிறார். இறை உணர்வு சற்றும் இல்லாதவரோடு நட்பு கொண்டால் அந்த தீமை இறப்புக்கு பின்னும் ஆன்மாப்படும் அவஸ்தையின் போதுதான் நம்மளுக்கு தெரிய வருங்கிறார். அப்ப வந்து என்ன பயன் இல்லையா? உலகத்துல இருக்கும் போதே இந்த துஷ்டம் அதெல்லாம் நீக்கிடணும். சத்சங்க தொடர்பை நம்ம ஏற்படுத்திக்கணும். எப்படியும் துஷ்ட சங்கத்துல நல்ல இது இருக்கும் போது அவ கலந்துட்டானா அவ மற்றவாள் ஏன்னா கெட்டது ஈஸியா எல்லாத்துக்கும் போயிடும். அவ உடனே இப்படி சொல்லி 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 எல்லாரையும் பிரெயின் வாஷ் பண்ணிடுவா. அதனால நிறைய பார்த்திருக்கோம். மகாபாரதத்துல பீஷ்மர் எப்பேற்பட்டவர், விஷ்ணு சஹஸ்ரநாமத்தையே கொடுத்தவர், பிதாமகர்.
ஆனாலும் திரௌபதிய மானம் சபையில தூக்கில் விடும்போது பேசாம இருந்தார். அதுக்கு காரணம் அந்த சகவாசத்தில் உள்ள துஷ்ட சகவாசம், துரியோதனன் சாப்பாடை சாப்பிட்டது. அதனால துஷ்டன் வீட்டில் உண்ட உணவு என்னை உணர்வை இழக்கச் செய்து விட்டதுன்னு சொல்லுவார். அத மாதிரிதான் துரோணாச்சாரியார் அர்ஜுனனுக்கு எப்படி இது பண்ணினார்? உத்தம சீடன் அர்ஜுனன், அவருடைய சபதத்தையே நிறைவேற்றியவன். அவனுடைய அர்ஜுனனுடைய பையன் அபிமன்யு யுத்த களத்துல ஏன் வஞ்சகமா போர் பண்ணி கொன்னார். அப்போ இதெல்லாம் எப்படி இது நம்மளுக்கு காமிக்கிறது? எந்த இடத்துல இருக்கும்போது அந்த நல்லவர்களும் ஏன் இப்படி கெட்டு போறாங்கிறத கண்டி கைகையை ராமன்கிட்ட கொண்ட அந்த அன்பு ரொம்ப அளவிட முடியாதது. கோசலையை விட கைகைக்கு ராமன் கிட்டக்க பிரியம் ஜாஸ்தி. நமக்கு எல்லாருக்குமே தெரியும். சந்திர கிரகணத்தும் போது ராமன் குழந்தையா இருக்கும்போது ஒரு தடவை சந்திரனை பார்த்துட்டு இருக்கும் போது கண்ணை கட்டி கூட்டின்னு போயிட்டலாம். ஏன்னொன்னே கிரகணம் பிடிக்க போறது, அந்த அந்த கிரகணத்தை சந்திரனை பிடிக்க வர கிரகணம் உன்னோட முக அழகை பார்த்து ஒன்ன பிடிச்சிடக்கூடாதுனால அவ்வளவு அன்பு கைகைக்கு ராமன் கிட்டக்க. ஆனாலும் கூட யாரு கூனி மனசை கெடுத்து அவளோட போக்கையே மாத்தி எப்படி வாசத்துக்காண்டி ராமனை அனுப்ப வச்சது இல்லையா? அப்போ இந்த தீமைங்கிறது எப்படி வேகமாக பரவி ஒருத்தருடைய நல்ல மனசை கெடுக்கிறதுங்கிறது நம்ம பார்க்கணும். ஏன்னா தீமை செய்பவர்களுக்கு கொடுக்கப்படும் தண்டனையை விட தீமை செய்யறதுக்கு ஆதரித்து ஊக்கப்படுத்துவர்களுக்கு அதிக தண்டனை. இது சட்டம் சொல்றது. அப்பேற்பட்ட கெடுதல். ஏன்னா நல்லா இருக்கிறவளை கெடுத்து பண்ண வைக்கிறது எவ்வளவு பெரிய கொடுமைங்கிறார். அப்போ இந்த இறை வழிபாடு, இறை உணர்வு இதனோட இருந்து அப்படிப்பட்ட கல்வியை தவம் கல்லாமை கற்ற கயவர்னு கொடும் சொல்லால சொல்றார். அதை ஈடுபடுவது அறியாமைன்னு சொல்லிட்டு இத்தகைய நட்பு நம்மளுடைய இதை எப்படி கெடுத்துடும் அப்படிங்கிற அம்பாளோட அருள் இருந்தால்தான் இதையெல்லாம் அவர்கள் கிட்டக்க போய் நிற்கக்கூடிய இதே நமக்கு தராது அப்படிங்கிறார். அவளுடைய திருவடியில போய் சரணடைந்தால் நம்மளை இத்தகைய பேராபத்தில் இருந்து அன்னை நம்மளை காத்துடுவாளாம். அதான் திரிபுரை பாதங்கள் சேர்மீன்களே அப்படிங்கிறார். ஏன்னா திருவள்ளுவர் என்ன சொல்ற, அந்த அரியவற்றுள் எல்லாம் அரிதே பெரியாரை பேணி தவறா கொளல் அப்படின்னு சொல்றார். துஷ்ட சகவாசம் நம்மளை தேடி வந்துடும். ஆனா சிஷ்ட சகவாசம் தேடி போனா கூட கிடைக்காது. நம்மளுக்கு ஒரு நல்ல எதிர் கிடைக்கணும்னா அது எப்படிங்கிறது தான் அரியவற்றுள் எல்லாம் அரிதே பெரியாரை பேணி தவறா கொளல்னு. இப்போ துஷ்ட சகவாசத்தை வெறுத்து ஒதுக்கக்கூடிய வலிமை நமக்கு கொடுக்கணும். நம்ம அப்படிப்பட்ட அந்த சத்சங்கத்துல சேர்ந்துக்கணும். அதனால எப்பவுமே நல்லதையே நம்ம செய்யணும். சத்சங்கத்தோட பெருமை என்ன சொல்லுவார் பட்டினத்தடிகள், அடியார் உறவும் அரண் பூசை நேயமும் அன்பும் அன்றி படி மீதில் வேறு பயனுள்ளதோ அப்படின்னு கேட்கிற. அத மாதிரி நம்ம மானுட பிறவி அரிய பிறவியை பெற்றிருக்கோம். அதனால அம்பாளோட திருவடியை நம்ம அந்த திருவடி மலர்கள் பற்றி தீயவற்றிலிருந்து நம்ம அது துஷ்டரை கண்டால் தூரப்போன்னு சொல்ற மாதிரி நீங்கி தூய எல்லாம் பெற்று இந்த பிறவியை நாம புனிதமாக்கிக்கணும்னு அபிராமி பற்ற இந்த பாடல் மூலமா நமக்கு அழகா எடுத்து சொல்றார். அதனால நம்மளை என்ன பண்ணிக்கணும், தீதும் நன்றும் பிறர் தர வாரா இல்லையா? நம்ம தான் தேடி போய்க்கிறோம். நம்மளே நமக்கு தீமையை வரவழைச்சுக்கிறோம். அதுக்கு வேண்டாம் அப்படிங்கிறது. அபிராமிய சரண் புகுந்தால் இதெல்லாம் நமக்கு வராதுன்னு சொல்றாரு. அம்பாள் திருவடிகளை சரண் புகுவோம். ஓம் ஸ்ரீமாத்ரே நமக. அபிராமி அன்னை திருவடிகளே சரணம் சரணம். அபிராமி அன்னைக்கு ஜெய்.